பூரிக்கு மாவு பிசையும் பொழுது ஒரு பொருள் சேருங்க, துளி என்ன கூட உறிஞ்சாது. இது தெரியாமல் போயிடுச்சே. பூரி என்றாலே எல்லோருக்கும் விருப்பமான உணவு. ஆனாலும் எண்ணெய் அதிகம் குடிக்கும் என்பதால் பலர் சாப்பிட தயங்குகின்றனர். மருத்துவர்கள் கூட எண்ணெய் நிறைந்த உணவுகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்துகின்றனர். ஆனால் பூரி சுவையை விட முடியாதவர்கள் அதிகம். இது போன்ற சூழலில் சில எளிய யுக்திகளை பின்பற்றினால் பூரி ஆரோக்கியத்துக்கும் சுவைக்கும் பாதிப்பின்றி சுட முடியும். உணவின் பக்குவம் என்பது சுவை மட்டுமல்ல, ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் திறனில்தான் இருக்கிறது. மாவு பிசைவது முதற்கட்டமாக மிகவும் முக்கியம். பூரி மாவை பிசையும் போது உப்பு, தண்ணீர் மட்டுமின்றி சிறிதளவு நெய் சேர்க்க வேண்டும். தண்ணீர் ஊற்றுவதற்கு முன்பே இந்த நெய் சேர்க்கப்பட வேண்டும். இதனால் மாவு மென்மையாகவும் ஒரு சேர பிசையப்படும். பூரி சுடும் பொழுது உடைந்து போகாமல் இருக்கும். உடைந்துவிட்டால் அதற்குள் எண்ணெய் நுழைந்து அதிகமாக குடிக்கும். நெய் சேர்ப்பது பூரியை புழுங்கச் செய்யும் முக்கிய காரணமாகும். மாவு பிசைந்த உடனே பூரி சுடக்கூடாது என்பது இரண்டாவது முக்கியம். குறைந்தது 15 முதல் 30 நிமிடங்கள் வரை ஊற வைத்தால்தான் பூரி மென்மையாகவும் மொறுமொறுப்பாகவும் வரும். உடனடியாக சுட்டால் அது கடினமாகி விரிசல் விடும். அப்படி ஏற்பட்டால் எண்ணெய் கூடுதல் அளவில் குடிக்கும். அதனால் பொறுமையுடன் ஊற வைத்தால் பூரி சுவையும் வடிவமும் சிறப்பாக இருக்கும். பூரி உருட்டும் போது பலர் உதிர்ந்த மாவு தூவுகிறார்கள். சப்பாத்திக்கு இது பரவாயில்லை. ஆனால் பூரிக்கு அந்த முறையை தவிர்க்க வேண்டும். உதிர்ந்த மாவு எண்ணெயில் விழுந்து கெட்டியாக பூரிக்கே ஒட்டும். அதோடு எண்ணெய் அதிகமாக குடிக்கும். எனவே பூரி மாவை சரியான பதத்தில் பிசைந்து ஒட்டாமல் உருட்டினால் போதும். இதனால் பூரி சுடும் பொழுது எண்ணெய் சிக்கல் தவிர்க்கப்படும். பூரி சுடும் எண்ணெயின் வெப்பம் மிக முக்கியம். எண்ணெய் குளிர்ந்திருந்தால் பூரி அதிகம் குடிக்கும். எண்ணெய் நன்றாக சூடான போது பூரியை போட வேண்டும். அப்போதுதான் பூரி விரைவில் புழுங்கும். மேலும் ஒரே எண்ணெயில் பலமுறை சுடக்கூடாது. அதனால் எண்ணெய் கெட்டு ஆரோக்கியத்திற்கு தீங்கு தரும். ஒவ்வொரு முறையும் புது எண்ணெயை பயன்படுத்தினால்தான் பூரி ஆரோக்கியமாக இருக்கும். மாவில் சீரகம், ரவை அல்லது சிறிதளவு பால் சேர்த்தாலும் பூரி சுவையும் தன்மையும் அதிகரிக்கும். சீரகம் செரிமானத்திற்கு நல்லது. ரவை சேர்ப்பதால் பூரி மொறுமொறுப்பாக வரும். பால் சேர்த்தால் சுவை அதிகரிக்கும். மாவை மிக கடினமாகவும் மிக மென்மையாகவும் பிசையக்கூடாது. மிதமான பதம்தான் பூரி சுடும்போது அழகாக புழுங்க உதவும். பூரியை சாப்பிடும்போது காய்கறி, சப்ஜி, உருளைக்கிழங்கு மசாலா, சுண்டல் அல்லது பருப்பு குருமா போன்ற சத்தான பக்குவங்களோடு சேர்த்து சாப்பிடுங்கள். அப்படி சாப்பிட்டால் எண்ணெயின் தாக்கம் குறைந்து வயிறு நிறைவாக இருக்கும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விருப்பத்தோடு சாப்பிடுவார்கள். சமையலறையே குடும்பத்தின் மருத்துவமனை என்பதற்கு பூரி ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும்.